அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, லென்த்துகால தியானத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் சென்ற பாதையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக மகிமையெல்லாம் விட்டு தந்தையாகிய தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த பாவமான உலகிற்கு தகுதியற்ற மனித குலத்தை மீட்க வந்தார். அவருடைய பாதங்கள் முதலாவதாக அன்பும் இரக்கமும் நிறைந்த பாதையில் சென்றது. மத்தேயு 4:23 இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ஸ்வஸ்தமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். வியாதியஸ்தர்களை அவர் கண்டு மனம் இறங்கி அவர்களை குணமாக்கினார். கட்டுண்டவர்களை இயேசு விடுவித்தார். இரண்டாவதாக அவருடைய பாதங்கள் இழந்து போனதை தேட வந்த அன்பின் பாதையில் சென்றது. லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆயக்காரர்களும் பாவிகளும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தேடி அவர் சென்றார். ஆயக்கார தலைவன் சகேயுவின் வீட்டிற்கு சென்று அவனுக்கும் ரட்சிப்பின் மார்க்கத்தை காட்டினார். இயேசு சமூகமும் கலாச்சாரமும் அமைத்த எல்லைகளை உடைத்து கிணத்தருகே வந்த சமாரிய ஸ்திரீயின் ஆத்ம தாகத்தை தீர்த்தார். அவர் சென்ற ஊர்களில் சுவிசேஷ வாழ்வு செழித்தது. நடந்த வீதிகளில் இரட்சிப்பின் மகிழ்ச்சி ஒலித்தது. அவர் சென்ற வீடுகளில் வியாதிகள் நீங்கின. மூன்றாவதாக அற்புதத்தின் பாதையில் அவருடைய பாதங்கள் சென்றது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்பத்தில் கானா ஊர் கல்யாண வீட்டில் முதலாவது அற்புதத்தை செய்தார். அங்கிருந்த குறையை நிறைவாக மாற்றினார். தண்ணி திராட்சரசமாக மாறியது. அவர் பாதங்கள் சென்ற இடங்களில் சூழ்நிலைகள் மாறின. இதை அனுபவித்த அனைவரும் அவரை விசுவாசித்தார்கள். கலிலேயா கடலிலே சீஷர்களின் படகு தத்தளிப்பதை இயேசு கண்டு இரவின் 4ஆம் ஜாமத்திலே தரையின் மேல் நடப்பதைப் போல கடலின் மேல் நடந்து சீஷர்கள் அண்டை சென்றார். இதை கண்ட சீஷர்கள் பிரமித்து அவருடைய பாதத்தை பணிந்து கொண்டார்கள். இயேசு நேசித்த லாசரு மரித்து 4 நாளுக்கு பின்பே அவர் பெத்தனியா ஊருக்கு சென்றார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின அதிசயத்தை கண்டு மக்கள் அவரை விசுவாசித்து பின்தொடர்ந்தார்கள். இதே போல அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் சென்றது. நான்காவதாக தனிமையில் தேவனோடு சஞ்சரித்த பாதை. லூக்கா 6:12 ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பொழுது முழுவதும் மக்களுக்கு நன்மை செய்ய விரைந்த கால்கள் இரவு வேளையில் தேவனுடைய சமூகத்தை நாடி சென்றது. ஐந்தாவதாக சிலுவை பாடுகளின் பாதை. நன்மை மட்டும் செய்த அவர் நம்மை மீட்க இந்த பாதையில் பணிவோடு நடந்தார். இயேசு கிறிஸ்து கொடூரமாக அடிக்கப்பட்டார். முள்கிரீடம் சூட்டப்பட்டார். உலகத்தின் பாவ சுமையின் இடையே கொண்ட சிலுவையை தாங்கி அவர் பாதம் இரத்தம் ஒழுக கொல்கொதா மலை ஏறி சென்றது. 7 அங்குலம் நீளமான ஆணிகளால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதோடு அவருடைய வேதனை முடியவில்லை. 3 மணி நேரங்கள் இந்த நிலையில் சுவாசிக்க வேதனைப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட உடலின் எடை கீழே இழுக்கப்படுவதால் இயேசு தமது ஆணியால் குத்தப்பட்ட கால்களை மிகவும் வேதனையுடன் தள்ளி உடலை மேலே தூக்கி சுவாசிக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது கூட அவருடைய வேதனைக்காக அவர் அழவில்லை. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களின் பாவ மன்னிப்பிற்காக பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுகிறார். நாம் விடுதலையோடு இருக்க நம் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மரித்து உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தார். பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வென்று உயிர்த்த இயேசு 40 நாட்கள் சீஷர்களோடு நடந்தார், போதித்தார், அவர்களை பலப்படுத்தினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராய் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்படியாக அவருடைய பாதங்கள் கடைசியாக வெற்றியின் பாதையில் நடந்தது. நித்திய ராஜ்யத்தில் அவரோடு நாமும் இருக்க பூலோகத்தில் நாம் நடக்க வேண்டிய பாதையை காட்டினார். நம் காலடிகளை நம் முன் சென்ற இயேசுவின் அடிச்சுவடுகளோடு வைப்போம். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, என்னை ரட்சிக்க உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு தந்ததற்காக நன்றி. இயேசுவே, சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக நீ தண்டனையை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தை பின்பற்றும் அன்பையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் எனக்கு தாரும். உம்மை போல் இரக்கத்திலும் அன்பிலும் நடந்து உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல என் கால்களை பலப்படுத்தும். என் வாழ்க்கையின் பயணம், இலக்கு, திசை எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.